என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் நாம் இந்த வேத வசனங்களை சொல்லி ஆராதனையை முடிப்பது வழக்கம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வேத வசனம். எதற்காக ஒவ்வொரு ஆராதனையிலும் விசேஷித்த விதமாய் இந்த வேத பகுதியை நாம் சொல்லி ஆராதனையை முடிக்கிறோம். வேதத்தில் அத்தனை வார்த்தைகள் இருந்தும் இந்த வார்த்தைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மேன்மையான ஒரு இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலிருந்தே நாம் அதை தியானித்து பார்க்க முடியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு மேன்மை, மகத்துவம்? இந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. 1ஆம் வசனத்திலே. 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன் ஆத்துமாவோடு பேசுகிற ஒரு முதன்மையான வார்த்தை இந்த வேத பகுதியில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. தன் ஆத்துமாவோடு பேசின இந்த மனிதன் தாவீது ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய குணம் எப்படி சரியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த மனிதன் தன்னுடைய இருதயத்தோடு ஆத்துமாவோடு எதை பேசி கொண்டிருக்கிறானோ அதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்தபடியே தாவீது ராஜாவுடைய இருதயம் முழுக்க முழுக்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணமாய் இருந்தது. இந்த எண்ணம் தேவனுடைய ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் அவசியப்படுகிறது நிமித்தமே ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் இந்த வேத வார்த்தையை விசேஷித்த விதமாய் சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி என்று தன்னுடைய ஆத்துமாவுக்கு தாவீது கட்டளையிடுகிறார். எதற்காக நீ கர்த்தரை ஸ்தோத்தரி என்று தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து தாவீது சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நீ எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடி அதை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நீ துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தாவீது தன்னுடைய ஆத்துமாவோடு பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஆத்துமாவில் இருந்து வெளிப்படுகிற ஸ்தோத்திரம் தான் ஒரு உண்மையான ஆராதனையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. உதட்டளவிலே நாம் கர்த்தரை துதிக்கிறோம் என்றால் அந்த துதி, அந்த ஆராதனை ஒரு வெளிப்படையான ஆராதனையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆராதனையை குறித்து சொல்லுவதை வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் உதட்டளவில் என்னை துதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆராதனையை அவர் உகந்த காணிக்கையாய் சுகந்த வாசனையாய் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஜனம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆத்துமாவிலிருந்து கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்களையும் உதவிகளையும் நினைத்து துதிக்கிற ஒரு ஆராதனையை ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஆராதனை என்றாலே ஒரு பாடலை நம்ம பாடுவோம் இல்லையா? உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன், ஆமென் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அப்போ ஒருத்தங்களுடைய முழு உள்ளத்தோடு ஒருத்தங்க ஆராதிக்கிறாங்கன்னா அவங்க ஆண்டவரை
ஹல்லேலூயா. ஆண்டவரை அன்பு கூறுகிறவங்களால மட்டும்தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்துமாவிலிருந்து ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் தன்னுடைய இக்கட்டின் நேரத்திலே, தன்னுடைய கஷ்டத்தின் நேரத்திலே, தனிமையின் நேரத்திலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ, அந்த தேவையை ஆண்டவர் அறிந்து அவர்களுக்கு செய்தார் என்கிற ஒரு 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 உறுதியை பெற்றுக்கொண்டு கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு யார் யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய ஆபத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்கிற ஒரு அன்பு ஆண்டவருக்குள் யாருக்கு அதிகமாய் இருக்கிறதோ அவர்கள் தேவ சமூகத்தில் வரும்போது செய்த சகல உபகாரங்களை நினைத்து நன்றியோடு தேவனை அன்பு கூர்ந்து ஆராதிப்பார்கள். இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை கர்த்தர் தேடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவருடைய தேடுதல் முடிவில் கிடைத்து கொண்ட ஒரு மனிதர் தாவீது ராஜா. தாவீது ராஜா சங்கீதம் 34:1 சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். நான் நன்மையை அனுபவிக்கும் போது மட்டுமல்ல கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பது, மாறாக கஷ்டப்படும் போதும், நான் வேதனைப்படும் போதும், கண்ணீர் வடிக்கும் போது, உதவி தேவைப்படும் போது, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அந்த ஸ்தோத்திரம் தாவீதுக்கு ஆத்துமாவில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்ததை கர்த்தர் பார்த்தார். கர்த்தருக்கு உகந்த ஆராதனை தாவீதுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்டது. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே இன்னும் ஒரு மனிதன் ஆத்துமாவோடு பேசினான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. தன் ஆத்துமாவோடு ஒருவன் பேசுகிறான். அவனை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? தாவீது ஆத்துமாவோடு பேசினார். தாவீது தெய்வத்துக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். ஆனால் அந்த லூக்கா சுவிசேஷத்தில் இன்னும் ஒருவனும் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டே இருந்தான். இங்கு ஒருவன், அல்லேலூயா, இங்கு ஒருவன் தன் ஆத்துமாவோடு பேசுகிறான். பாருங்க, அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுடைய விளைநிலங்களிலே அநேக ஆசீர்வாதங்கள் கிடைத்து விட்டது. எல்லா தானியங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சேர்த்து வைத்து விட்டு பார்க்கிறான். என்னுடைய ஆசீர்வாதம் தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுகிற ஆசீர்வாதமாக பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. தானியங்களை சேர்க்கிறான், விதவிதமான நகைகளை செய்து வைக்கிறான், விலை உயர்ந்த வஸ்திரங்களை சேர்த்து வைத்து விட்டு இப்போ ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அல்லேலூயா. என் ஆத்துமாவே, நீ நல்ல சந்தோஷமாயிரு, இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணு, உனக்கு தான். ஏன்னா உன் கரத்துல அநேக ஆசீர்வாதங்கள் கையில இருக்குது, நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி தன் ஆத்துமாவோடு பேசி கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. தேவனோ அவனை நோக்கி, பாத்தீங்களா வசனத்தை? ஆம், மதிகேடனே. அல்லேலூயா. இங்கு தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இங்கு ஆத்துமாவோடு பேசின இவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே. அல்லேலூயா. மதிகேடனே. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அல்லேலூயா. நாம் அந்த உலகத்துல சொத்து ஆஸ்தி எல்லா காரியங்களையும் மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் கர்த்தரை ஆராதித்து துதித்து மகிழுகிற இருதயத்தை பார்த்துதான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆராதனை தான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. சங்கீதம் 22:3 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, நீர் பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்முடைய துதி எவ்வளவு பிடிக்குமா தெரியுமா? அல்லேலூயா. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அந்த ஆராதனை
ஆராதனை ஆண்டவருக்கு எவ்வளவு பிடிக்குமா தெரியுமா? ஆராதிக்கிற இடத்தை தனக்கென்று வாசம் பண்ணுகிற இடமாக அமைப்பாராம். அவர் வாசம், அவர் தங்குகிற இடமாய் கர்த்தர் அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது. துதிக்கிற இடத்திலே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிற இடத்திலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தர் தங்குகிற இடமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆடுகளை, மாடுகளை, மிருக ஜீவன்களை கொண்டு வந்து பலியிட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் தாவீது அறிந்து கொண்டார், இந்த மிருகங்களை பலியிட்டு கர்த்தரை தொழுது கொள்வதை பார்க்கிலும் நான் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, சங்கீதம் 69:30-31 அவர் சொல்றார் பாருங்க, நான் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய இருதயம் எதை விரும்புகிறது என்று பழைய ஏற்பாடு காலத்திலே தாவீது கண்டு கொண்டார். எல்லாரும் மிருகங்களை பலியிட்டு இரத்தம் சிந்தி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆனால் தாவீது, நான் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பேன். அல்லேலூயா. பாட்டினால் துதித்து அவரை நான் ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை பாடி கரங்களை தட்டி துதிக்கிறோம் பாருங்க. மிருகங்களை கொண்டு பலியிடுவதை பார்க்கிலும், சொத்தோ சுகமோ ஆஸ்தியோ கொடுத்து கர்த்தரை ஆராதிப்பதை பார்க்கிலும், கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிற துதியிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் மகிமைப்படுகிறார். எத்தனை பேர் இந்த வருட கடைசியில் முடிவெடுக்க போறீங்க? தேவஜனமே, என் வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை, நன்மைகளை செய்தார். சில காரியங்கள் என் வாழ்க்கையில செய்யாமலும் விடுபட்டிருக்கிறது. ஆனாலும் செய்த உபகாரங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். இன்று ஒரு நன்மை நடந்து விட்டது, நாளை எதிர்பார்க்கிற ஒரு நன்மை நடக்கவில்லை என்றால் முறுமுறுக்கிறோம். ஆண்டவரை பார்த்து துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தான். ஆமென். அல்லேலூயா. சில நன்மைகளை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்காத பட்சத்திலே மறுபடியும் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம். போனவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருவான். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எல்லா இக்கட்டுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார், பல சூழ்நிலை என்னை விடுதலையாக்கினார் என்கிற இருதயத்தோடு கர்த்தரை யார் நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறார்களோ அவங்க மறுபடியும் சாத்தானை துரத்துகிற ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கரங்களில் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்ப்பது கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதித்து, ஹல்லேலூயா, புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிங்கள். கர்த்தர் சகல நன்மைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தர போதுமானவர். ஹல்லேலூயா. இங்கு தாவீது 31ஆம் வசனத்திலே சொல்றார் பாருங்க, கொம்பும் விரி குளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. எது பிரியம்? நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிற ஆராதனையே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இதுதான், இப்படிப்பட்ட ஆராதனை தான் ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தது, இந்த மனிதனை உண்டாக்குவதற்கு ஒரு பிரதான நோக்கமே இந்த ஜனம் என்னை ஆராதிக்கும். அல்லேலூயா. இந்த ஜனம் என்னை ஆராதிக்கும் என்றுதான் கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அதிலும் விசேஷித்த விதமாய் அவர் உங்களை தூக்கி எடுத்து அவருடைய ஆலயத்தில் கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். அந்த ஜனம் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்கிற ஒரு விசேஷித்த எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு உங்களையும் என்னை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தரை நாம் எப்பவும் துதித்து கொண்டே இருக்கணும். அந்த துதிக்கிறதுல பாருங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டு. ஆமென். ஆத்மாவிலிருந்து துதிக்கிற துதியில ஒரு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. அந்த துதியில வந்து மனபாரங்கள் போகும். ஆமென். அல்லேலூயா. ஒரு இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் நிரப்பும் ஆத்துமாவில் இருந்து ஆராதிக்கிறது. அதை தாவீது சரியாக உணர்ந்து கொண்டார். அல்லேலூயா. தாவீது பாருங்க, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை அந்த தாவீதுடைய நகரத்துக்கு தூக்கி கொண்டு வர்றாங்க. வரும்போது தாவீது அந்த பெட்டிக்கு முன்பாக துள்ளி குதித்து ஆடி பாடி நடனம் ஆடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா, ஆமென், ஆண்டவருடைய பெட்டிக்கு, ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்பாக நின்று குதித்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே வர்றாரு. அவரை சுற்றிலும் குடிமக்கள்கள் சூழ்ந்து இருக்காங்க. ஐயோ, நான் குதிக்கும் போது, சத்தம் போட்டு துதிக்கும் போது இந்த ஜனங்க என்ன சொல்லுவாங்களோ,
யோசிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இத்தனை ராணுவ வீரர்கள் என்னை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ராஜானா ஒரு குழந்தையை போல குதிச்சிட்டு இருக்கு. இவங்க என்ன பற்றி அடுத்து வெளியில போய் என்ன பேசுவாங்களோ கவலை இல்லை. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, தாழ்மையில் என்னை தூக்கினீரே, நான் உம்மை துதிக்காம எப்படி இருப்பேன்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை அரியணையில உட்கார வைத்து அழகு பார்த்தீரே, நான் உம்மை துதிக்காமல் எப்படி இருப்பேன்? எல்லா சத்துருக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்து என்னை இம்மட்டும் நீர் நடத்தி வருகிறேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன் ஆண்டவரே? அதுதான் தாவீதுடைய இருதயத்தில் தேவனை குறித்திருந்த ஒரு நிறைவான அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மூலமாக நன்மை பெற்ற ஒருத்தங்க கர்த்தரை துதிக்காம அன்பு செலுத்தாம ஆராதிக்காம இருக்க முடியாது. பாதாளம் ஆண்டவரை துதிக்காது. ஹல்லேலூயா. புழுதி ஆண்டவரை ஆராதிக்காது. மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். மௌனத்தில் இறங்கினவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்களோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிக்கிற ஜனமாய் இருக்கும்படியா கர்த்தர் நம்மை இந்த வருடத்தின் கடைசி நாட்களை கொண்டு நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. துதித்து பாருங்க, துதித்து பாருங்க. எந்த பிரச்சனையும் எதிர்த்து ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு உறுதியான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். துதிக்க துதிக்க தடைகள் மாறும். துதிக்க துதிக்க சிறைசாலையின் அனுபவங்கள் மாறும். துதிக்க துதிக்க கட்டுகள் விலகும். ஹல்லேலூயா. கட்டுகள் மத்தியிலே துதிங்க, சிறைசாலையின் அனுபவத்திலே துதிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 2 பேர் சிறைசாலையில் இருந்து துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறதை பார்த்த ரோம அதிகாரிகள் இவர்களை பிடித்து அடித்து வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து சிறைசாலையிலே கொண்டு போட்டுட்டாங்க, பவுலையும் சீலாவையும். ஹல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் சிறைசாலையிலே கொண்டு போட்டுட்டாங்க, அவங்க 2 பேரையும். இப்போ உடம்பெல்லாம் பாருங்க, சரீரம் எல்லாம் அடிப்பட்ட காயம், துணியெல்லாம் பிஞ்சு இருக்குது, துணியெல்லாம் கிழிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்குது, அங்கங்கே ரத்தம் வடிந்து கொண்டிருக்குது. அப்படியே கொண்டு சிறைசாலையில போடல, 2 காலு, ஒரு காலை பிடிச்சாங்க பாருங்க. அந்த அந்த இது அந்த காலில் வந்து ஒரு ஒரு மரத்தினால ஒரு செய்யப்பட்ட ஒரு தொழுமரம். ஹல்லேலூயா. தொழுமரம் அது எப்படி இருக்கும்னா, அந்த காலங்களில் தண்டனை கொடுப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஆயுதம் தான் இந்த தொழுமரம். அப்போ இந்த இது சிறைசாலையின் அந்த தரை பகுதியிலே இந்த தொழுமரத்தை செய்து வைத்திருப்பார்கள். சிறை கைதியை கொண்டு அங்கு உட்கார வைத்து விட்டு அந்த காலை 2ஐயும் அந்த தொழுமரத்திலே பிடித்து லாக் பண்ணிடுவார்கள். ஹல்லேலூயா. 2 காலையும் சேர்த்து லாக் பண்ண மாட்டாங்க. ஒரு கால் ஒரு இடம், ஒரு கால் ஒரு இடம், அசைய முடியாது, வலிக்கும். ஹல்லேலூயா. ஏற்கனவே இங்கே அடி வேதனை, வயசான ஆளு, கால் வலி இருக்கு, நமக்கு கொஞ்ச நேரம் இருக்க முடியலை, கொஞ்ச நேரம் நமக்கு நிற்க முடியலை. ஹல்லேலூயா. இங்கே ராத்திரி முழுசும் 2 காலையும் தொழு மரத்தில் லாக் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அங்கங்கே கொஞ்சம் அசஞ்சனா அந்த தொழு மரத்தில் இருக்கிற அந்த லாக் வந்து இவங்களுக்கு வலியை கொடுக்கும். அதனால் அவ்வளோ ஒரு வேதனையின் அனுபவத்தில் சிறைசாலையில் இருக்கிறாங்க. உடம்பெல்லாம் வலி, உடம்பெல்லாம் காயம். ஹல்லேலூயா. காலு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு தூக்கலாம் நீக்கலானா ஒன்றும் முடியாது. கொஞ்சம் எலும்பி நிற்கலான்னு பார்த்தா எழும்ப முடியாது. போட்ட அந்த நிலைமையில தான் அப்படியே ராத்திரி முழுசும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அவங்க 2 பேரும் பாருங்க, காலை தானே பிடிச்சு கட்டுன, நீ எங்க வாய நீ கட்டலையே. ஹல்லேலூயா. சிறைசாலை காலை பிடிச்சு கட்டிட்டியே, எங்க வாய் எங்களுக்கு சும்மா தானே இருக்குது, நாங்க எங்க ஆண்டவரை துதிப்போம். 2 பேரும் ராத்திரிக்கு தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. நடு ராத்திரிக்கு சிறைசாலையில பாருங்க, திடீரென்று கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகிமையானவர் ஒரு சத்தம் கேட்குது. திடீர்னு ராத்திரிக்கு சத்தம் கேட்குது. பக்கத்தில் உள்ள கைதிகள் எல்லாம் எழும்பிட்டாங்க. என்னடா ராத்திரி தூங்குற நேரத்துல இந்த அறையிலிருந்து மட்டும் ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து எழும்பி நின்று பார்க்குறாங்க. இவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க ராத்திரிக்கு. ஐயோ வலிக்குது, ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இந்த பாடுன்னு சொல்லி புலம்ப வேண்டிய அந்த ராத்திரியிலே அவங்க கர்த்தரை துதிக்கிற ஒரு ஆயுதத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்க உடனே இவங்க எல்லாம் எழும்பி நின்று பார்த்துட்டாங்க. டேய், இப்ப கூட உனக்கு துதிக்கணுமாடா? இந்த சூழ்நிலையில கூட உன்னால எப்படிடா துதிக்க முடியுது? ஹல்லேலூயா கேக்குறாங்க. ஆனா இவங்க கண்டடவே இல்லை.
கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஒரு நொடி பொழுது கர்த்தரை இவங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புலம்ப வேண்டியவர்கள் மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த இடத்திலே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். துதிக்கிற இடத்திலே ஒரு பூமி அதிர்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக செய்தார். அல்லேலூயா. இது இவர்களுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டதின் விதம். ஆமென். துதிக்கு கர்த்தர் கொடுத்த பதில், துதிக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆமென் என்று சொன்னதின் அடையாளம் தான் இந்த பூமி அதிர்ச்சி. ஹல்லேலூயா. அந்த பூமி அதிர்ச்சி நடந்ததே சும்மா இருக்குமா? அங்க சிறைசாலை அசையுது பாருங்க. சிறைசாலையின் அஸ்திபாரம் அசைந்ததும் ஒவ்வொரு கதவுகளும் அப்படியே திறக்குது. சிறைசாலையின் கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்படுகிறது. தொழுமரத்தினால் கட்டப்பட்ட இவர்கள் கட்டுகள் தெறிப்புண்டு போய் விடுதலையாகி நடுராத்திரி சிறைசாலையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய துதிக்கிற இடத்திலே வல்லமை வெளிப்படுவது. தேவனை எந்தெந்த இடத்துல நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துறோமோ சிறைசாலையிலும் அவருடைய வல்லமை வெளிப்பட போதுமானது. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் தேவஜனமே கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை புகழ்ந்து பாடுங்க. நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நீங்க போக முடியாத இடங்களிலும் செல்ல முடியாத இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை அங்கு வெளிப்பட போதுமானது. அதுதான் கர்த்தருடைய வல்லமையை கட்டவிழ்க்கிற ஒரு ஆயுதம் நம்முடைய துதி என்கிற ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நீங்க கட்டவிழ்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் நான் சோத்தரிப்பேன், என் நேரமும். ஆமென். ஹல்லேலூயா. எக்காலமும் கர்த்தரை துதிக்கிறத விட்டுறாதுங்க. இதுதான் நம்ம ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. பாலகர் வாயிலே பலத்தை உண்டு பண்ணுவேன். ஆமென். என்ன பலம்? சத்துருவின் கிரியைக்கு எதிராக தேவ வல்லமை கட்டவிழ்க்கிற பலம்தான் நம் வாயிலிருந்து வெளிப்படுகிற ஸ்தோத்திரம் என்கிற ஆயுதம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பாருங்க, தன்னுடைய பிள்ளையோடு ஒரு திருமண வீட்டுக்காக சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே மனைவியை இழந்து அந்த ஒரு பிள்ளை தான் தனக்கென்று இருக்கிற ஒரு சொந்தமாய் அவர் அந்த பிள்ளையை ரொம்ப அன்பாக பார்த்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் போய்கொண்டிருக்கிற அந்த பிரயாணத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு லாரி வந்து இவங்க 2 பேரையும் இடித்து விட்டது. இதிலே இந்த ஊழியக்காரருடைய சரீரத்தில் அங்கங்கே கொஞ்சம் காயம்தான், அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கு சரியான அடி, தலையில் பலத்த அடி. பிள்ளை அப்போவே சுயநினைவு இழந்துட்டா. பிள்ளைக்கு வந்து இது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டா. ஆஸ்பத்திரியில் கொண்டு பிள்ளைய சிகிச்சை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இவர் போய் பார்க்கும்போது பிள்ளைக்கு என்ன முன்னேற்றமும் இல்லை. இவருக்கு ரொம்ப வேதனை. ஹல்லேலூயா. ரொம்ப சங்கடம். ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரே. ஒரு கோபமும் உண்டு. ரொம்ப கோபப்பட்டு அன்பே இல்லாத ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏன் இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவரு கோபமும் வேதனையும் நிறைந்த இருதயத்தோடு அப்படியே பிள்ளைய ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில போய் பார்க்குறாரு. பிள்ளைக்கு எந்த மாற்றம் இல்லை. அதே நிலைமையில் தான் மருத்துவமனையில பிள்ளை படுத்திருக்கு. ஒரு நாள் ஆவியானவர் அவர் பிள்ளையை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்த அந்த பிரயாணத்திலே அவர் ஒரு நாள் சொல்லுகிறார், மகனே நீ கர்த்தர் என்னை ஸ்தோத்தரி என்று. என்ன ஸ்தோத்தரி? உன் பிள்ளைக்காக என்ன ஸ்தோத்தரி என்று. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உம்மை ஸ்தோத்தரிக்க மாட்டேன், நான் உம்மை துதிக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு நீங்கள் இப்படி செஞ்சிட்டு இல்லையா, நான் எதுக்கு துதிக்கணும்? உங்களை நான் துதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் பிரயாணப்பட்டு அந்த மருத்துவமனைக்காக நடந்து போயிட்டே இருக்கிறார். இதுபோல் அப்படியே போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது, மகனே என்னை நீ துதிப்பாயா, மகனே உன் பிள்ளைக்காக என்னை நீ ஆராதிப்பாயா, எனக்கு நீ ஸ்தோத்தரிப்பாயா. சத்தம் கேட்குது. நான் ஆராதிக்க மாட்டேன். நான் இருக்கிற சூழ்நிலையில உங்களை நான் எப்படி ஆராதிக்க முடியும்? இந்த நிலைமையை என் வாழ்க்கையில எதற்காக நீர் அனுமதித்தீர்? நான் ஆராதிக்க முடியாது சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே நடந்து போறாரு பாருங்க. இப்ப பிள்ளை மருத்துவமனையில் இருக்கிற அறைக்குள்ள வந்துட்டாரு. அந்த நேரத்துல கேட்கிறார், மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது, மகனே
மகனே நீ என்ன ஆராதிக்க மாட்டாயா, நீ என்ன ஸ்தோத்தரிக்க மாட்டாயா? மாட்டேன், நான் மாட்டேன், உம்மை நான் ஆராதிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவருக்கு அவ்வளவு வேதனை. என் உலகத்துல எனக்குன்னு இருந்த அந்த பிள்ளை இன்னைக்கு மனநல பாதிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கா. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி இவரை ஆராதிக்க? நான் உம்மை ஆராதிக்கவும் மாட்டேன், துதிக்கவும் மாட்டேன். மறுபடியும் கேட்கிறாரு, மகனே என்ன நீ ஆராதி மகனே. மறுபடியும் இந்த வார்த்தை அவரை கர்த்தருடைய அந்த துதிக்க மாட்டேன்னு உள்ள அந்த ஒரு பதில சொல்ல முடியாம தடுத்து நிறுச்சு. காரணம் என்னன்னா, அவருடைய அன்பு கலந்த வார்த்தை அவருக்கு நேராக வருது. தேவன் அன்பாக சொல்ற, மகனே நீ என்ன துதி, ஹல்லேலூயா, நீ என்ன ஆராதின்னு சொல்லும் போது அந்த அன்பு அவனை தடுத்து நிறுத்திச்சு. அது வரைக்கும் அவன் இருதயத்துக்குள்ள அடக்கி வச்சிருந்த அந்த கர்த்தரை துதிக்கிற அந்த ஒரு இருதயத்தை அப்படியே திறந்து விட்டு, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு ஒரு மடை திறந்த வெள்ளம் போல அவன் நிறுத்த முடியாம கர்த்தரை அந்த மருத்துவமனையில் வைத்து துதிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டால் ஆரம்பித்தான். அவனை மறந்து அவன் ஆத்துமா ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கினது. நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை மருத்துவமனையில படுக்கையில படுத்திருந்த அந்த பிள்ளையுடைய சரீரத்திலே அப்படியே இறங்கினது. பாருங்க, இறங்கின அந்த வல்லமை முழுமையாக பிள்ளைக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது. முழுமையான ஒரு அற்புதம் பிள்ளையுடைய சரீரத்தில் நடந்தது. எழும்பி உட்கார்ந்து அப்பான்னு கூப்பிட்டு, அப்பான்னு சொல்ல தெரியாது சுயநினைவில்லாத பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டு ஓடி வந்து அப்பாவை கட்டி சேர்ந்து பிடிச்சி இவன் வார்த்தை ஆண்டவர் அழுதாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ரெண்டு பேருமாக கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தரை நாம் ஆராதிப்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை உயர்த்த ஆண்டவரை துதிக்க ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். ஹல்லேலூயா. கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நுகங்கள் முறிக்கப்படும். கர்த்தர் வல்லமையாய் வெளிப்படுகிற இடத்திலே ஒரு விடுதலை உண்டாகும். தொடர்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்க. உங்க நாவு எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற நாவாய் இன்று முதல் பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக. நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாவு ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிற அந்த துதி என்கிற அபிஷேகத்தினால் நம்ம எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நமக்கு ஆண்டவர் வந்து துதிக்கும் போது எந்த காரியத்திலையும் மறுபடியும் நமக்கு விடுதலை தருகிறார். சங்கீதம் 18:3 பாருங்க. 18:3. ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி பார்த்து துதித்து கூப்பிடும்போது நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? சத்துருக்கு நீங்களாக்கி நம்மை அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு நீங்களாக்குவார். சத்துருக்களுக்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு வருவான். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வருவான். ஆனா அதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்மை நீங்களாக்கி ரட்சித்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, உங்க கையிலிருந்து, உங்களுக்கு சத்துருவின் கையிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னா ஆண்டவரை துதிங்க. ஆமென். காரணம் இல்லாம உங்களை பகைக்கிறவர்கள் மத்தியிலே உங்க தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால் நீங்க கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லுற, கடந்த வாரம் சொன்ன அதே இதுதான் சபைக்கு சொல்றாரு. காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் முன்னால உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் உங்க தலை கர்த்தருடைய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலையா இருக்கிறபடியால் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலையை கர்த்தர் குனிய விடுவதே இல்லை. நீங்க அவமானம் படப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிற தாவீதுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை. துதித்த தாவீது ஆடு மேய்ச்சிட்டே தான் இருந்தான். ஒரு நாள் கொண்டு கர்த்தர் அவன் சத்துருக்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்து அரியணையில உட்கார வைத்தார் என்றால் உங்க துதி படிப்படியாக உங்க ஸ்தானத்தை உயர்த்த போதுமானது. சத்துருவின் திட்டத்திற்கு உங்களை நீங்களாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வீடு பாருங்க, நீங்க வீட்டுல இருந்து துதிக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல இருள் இருக்காது.
ஹல்லேலூயா. தேவன் மகிமையின் பிரகாசமாய் உங்க வீட்டிலே வல்லமையாய் இறங்கி வருவார். அந்த இடத்திலே மகிமையின் பிரகாசம் இறங்கி வருகிற இடத்திலே இருளுக்கு சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. துதிக்கிற இடத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கும், இருள் விலகி போகும். ஹல்லேலூயா. இருள் விலகி போகும். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிற வீட்டுல தேவ தூதர்கள் நடமாடுவார்கள். ஓ ஹல்லேலூயா. துதிக்கிற இடத்துல தேவ தூதர், நான் சொல்றேன், தேவ தூதர்கள் நடமாடுகிறதுக்கு அடையாளம், நீங்க வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் என் வீடு எனக்கு ஒரு சமாதானம் கொடுக்கணும். யாருக்கு உங்க வீடு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை கொடுக்குதோ உங்க வீட்டுல தேவ தூதர்கள் நடமாடுறாங்க. வீட்டுல எனக்கு போனாலே பிடிக்கல, வெளியில இருந்தாலே எனக்கு நல்லா இருக்குன்னு யார் நினைக்கிறீங்களோ தேவ தூதர்கள் அங்க நடமாட்டம் இல்லை, துதி இல்லை. ஹல்லேலூயா. துதிக்கிற இடத்திலே தேவ தூதர்கள் நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. துதிக்கிற இடத்துல சாத்தானால இருக்கவே முடியாது. நீங்க துதிங்க. அரசியல்வாதி நமக்கு எலெக்ஷனுக்கு சில நேரத்தில் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சில அரசியல்வாதிகள் எல்லாம் வருவாங்க தெரியுமா? நீங்கள் எப்படி துரத்தலாம் அவங்களா? இல்லை நாங்கள் உங்களுக்கு போட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். எப்படி துரத்தலாம் சொல்லுங்க? எதிர்கட்சிக்காரங்களா? அவங்க போன வருஷம் என்னெல்லாம் செஞ்சாங்க, அவங்க பெரிய ஆளு தான். ஹல்லேலூயா. அரசியல்வாதி உங்கள் வீட்டில் ஒரு ஓட்டு கேட்க வராங்க. உங்களுக்கு அங்கே ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க எப்படியாவது வீடை விட்டு வெளியே போகணும். போங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம நாகரிகம் பார்க்குறவங்க எப்படி அவங்கள நம்ம விரட்டிடலாம்? எதிர்கட்சிக்காரங்களை குறித்து பெருமையாக பேசணும். இங்கே நடக்காதுன்னு போயிடுவாங்க. அப்போது சாத்தான நம்ம வீட்டிலேருந்து துரத்தணும்னா ஹல்லேலூயா, கர்த்தரை துதிக்கணும், அவரை மேன்மைப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வீடை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, கர்த்தரை துதித்த தாவீதுக்கு கோலியாத் ஒரு சத்துருவாய் நின்றான். ஹல்லேலூயா. ஆனால் அவன் பாருங்க அந்த சத்துருவை எதிர்த்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல நமக்கு நிறைய காரியங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். துதித்தவருடைய வாழ்க்கையில யோசபாத் என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையில பல எதிராளிகள் எழும்பி வந்தார்கள். அமலேக்கியர்கள், மோவாபியர்கள், இன்னும் பல ஜனங்கள் இவருக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு, இவரை அழிக்கும்படியா வந்தார்கள். இந்த யோசபாத் ராஜாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, பயந்து திகைச்சு நிற்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? யுத்த வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை பாடி ஆராதித்து விட்டு அவருக்கு எதிர்பட்டு போனாம் பாருங்க. எதிரிகளை தங்களுக்குள் வெட்டுண்டு மடியும்படியா கர்த்தர் கிருபை செய்து யூதர்களுக்கும் யோசபாத்துக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். சத்துருவை துரத்துவதற்கு துதி என்பதுதான் ஆயுதம். 2025 வருடத்துல உங்க வாழ்க்கையில சத்துரு என்னென்ன காரியங்களை நன்மையை தடை பண்ணி வைத்திருந்தானோ இன்றிலிருந்து துதி என்கிற ஆயுதத்தை கரத்திலே எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக தடைகளை உடைப்பதற்காக கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. திருமண தடை பல வருடங்களாக கர்த்தரை துதிங்க, தடை மாறும். குழந்தை பாக்கியம் இல்லையா? கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க, தடை மாறும். நல்ல வேலை வாய்ப்பு இல்லையா? கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. புதிய வாசல்கள் திறக்கப்படலையா? கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் தடையை மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட எரிகோ நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றார். யோசுவா புஸ்தகத்திலே சொல்லப்படும். எரிகோ அவர்களுக்கு முன்பாக, யோசுவா 6ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, 1ஆம் வசனம். ஆமென். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாய் நின்றது பாருங்க. யாருக்குமே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு போகவும் முடியல, வரவும் முடியல. ஹல்லேலூயா. அங்கு என்ன நடந்தது? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவா என்ன காரியங்கள் நடந்தது? கர்த்தரை ஆர்ப்பரித்து ஆராதித்தார்கள். எரிகோ இடிந்து விழுந்தது. எரிகோ பயமுறுத்தி கொண்டு நின்ற அந்த எரிகோ மதில் துதித்த ஜனங்களுக்கு முன்பாக மண்மேடாய் தரை
தரைமட்டமாயானது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கானானுக்குள் தேவஜனம் பிரவேசிக்கிறது. தேவஜனமே, 2025 வருடம் கடைசி நாட்கள் எரிகோக்கு முன்னால நீங்க இன்றை நிக்கிறீங்க. இன்னும் ஒரு நாள் 2வது நாள் நம்ம புதிய கானானை சுதந்தரிக்க போகிறோம். துதித்து தடைகளை மாற்றி புதிய கானானுக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மறவாதபடி கர்த்தரை துதித்து புதிய வருஷத்தை நாம் சொந்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.